சின்ன யூடியூபர்ஸ் செய்யக்கூடிய பெரிய தவறுகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஒரு 3 தவறுகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். ஆனால் யூடியூபர்ஸை ஒரு பெரிய அளவில் அவங்க சேனல் குரோத்தை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த 3 மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் 3வது மிஸ்டேக் வந்து ரொம்பவே முக்கியமானது. இதுதான் உங்கள் சேனலை மெயினாக க்ரோத் பண்ண விடாமல் தடுக்கிறது இதுதான். ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உனக்கு எப்படி இந்த தகவல் தெரியும்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சேனலில் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தவறுகளை நான் ரெகுலராக பண்ணிட்டு இருந்ததுனால தான் என்னுடைய சேனல் க்ரோத்தே ஆகாமல் இன்னத்துக்கும் நல்ல கண்டென்ட் போட்டும் க்ரோத் ஆகாத நிலைமை ஆச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால தான் இந்த தகவலை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் சேனலோடைய நேம் அண்ட் உங்கள் சேனலோடைய ஹேண்டில், இந்த 2 விஷயத்தையும் உங்கள் சேனலுக்கு லைஃப் டைம் மாற்றிடாதீங்க. உங்கள் சேனலை பெரிய லெவலில் அடின்னு அடிக்க போகிறது இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறதுனால மட்டும்தான். ஸோ அது வந்து சின்ன சேனலு இல்லை வளர்ந்த சேனலு இல்லை எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, இந்த தப்பை பண்ணாங்கன்னா அவங்க சேனல் கண்டிப்பாக அடி வாங்கும். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற சேனல், அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வீடியோவை ரெகுலராக பார்த்து யூடியூபுக்கு கன்வே பண்ணிடுவாங்க, இவங்க எங்கள் ஆடியன்ஸ் தான், அதாவது இவர் வந்து நாங்கள் விரும்பி பார்க்குற சேனல் தான் அப்படின்னு சொல்லி கன்வே பண்ணிடுவாங்க. எந்த பிரச்சனையும் இருக்காமல் அவங்க சேனல் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகிடும். ஆனால் ஒரு சின்ன சேனலாக இருக்கிறப்பயே நீங்கள் இந்த தப்பை பண்ணீங்கன்னா உங்கள் சேனலை யூடியூப் முடிச்சு விட்ருன்னா நீங்கள் க்ரோத் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த தப்பை பண்ணிடாதீங்க. ரொம்ப சிம்பிளாக தெரியும். அதனால் உங்கள் சேனலுக்கு நீங்கள் நேம் வைக்கிறப்பயே தெளிவாக யோசித்து உங்களுக்கு பிடிச்ச நேமாக வைங்க. ஸோ யாருக்கோசரம் சாட்டிஸ்ஃபை பண்ணி இந்த நேம் வச்சா நல்லாயிருக்கும், அந்த நேம் வச்சா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் நேம் இப்படி வச்சா வியூஸ் அதிகமாக போகும் அப்படிங்கிற ஒன்றெல்லாம் இல்லை. உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் எப்படி சேனல் நேம் வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு வியூஸ் போகும். ஓகேங்களா? உங்கள் கண்டென்ட் தான் மெயினே தவிர சேனல் நேமு ஹேண்டில் இதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதுவும் சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, உங்கள் சேனலோடைய ப்ரொஃபைல் பிக்சர். ஸோ நிறைய பேர் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதோ வாட்ஸ்அப்பில் டிபி மாற்றுற மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிக்கிட்டே இருப்பீங்க. இதை மற்ற சோசியல் மீடியாவுக்கு வேணால் சரியாக வருமே தவிர யூடியூபுக்கு சரியாக வராது. யூடியூப் ப்ரொஃபைல் பிக்சர்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, யூடியூப் பேஜ்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, யூடியூப் சேனல்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு டெலிவிஷன் சேனல் அவங்களுக்குன்னு ஒரு லோகோவை கிரியேட் பண்ணால் லைஃப் டைமுக்கு அதே யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் உங்கள் சேனல் லோகோவும். அதிகமாக டப்புன்னு நினச்ச மாதிரிலாம் மாற்றிக்கிட்டு இருக்காதீங்க. ப்ரொஃபஷ்னலாக ஒரே ஒரு லோகோவை கிரியேட் பண்ணுங்க. அந்த லோகோவை லைஃப் டைம் இருக்கிற மாதிரி வைங்க. ஓகேங்களா? ஸோ இது 2வது மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் உங்கள் சேனலோடைய குரோத்தை பெரிய லெவலில் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம். ஸோ 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ரொம்பவே முக்கியமானது. உங்களுடைய சேனலில் நீங்கள் போடுற ஒரு வீடியோவாகட்டும் அல்லது ஷார்ட்ஸ் ஆகட்டும், லைவ் ஆகட்டும், ஏன் ஒரு சின்ன கம்யூனிட்டி போஸ்ட்டை கூட அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தயவு செஞ்சு டெலீட் பண்ணாதீங்க. இது என்னுடைய பர்சனலாக நான் பார்த்த ஒரு விஷயம்தான். என்னுடைய சேனலில் ரொம்ப இது பாதிப்பை உண்டாக்குச்சு. யூடியூப்பில் எந்த வீடியோ போட்டாலும் சரி, அதை யோசித்து யாருக்கு பயந்து போடுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு பயந்து போடுங்க. நல்ல விஷயத்தையே கொடுங்க. அதே சமயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு மட்டும் அந்த சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுங்க உங்கள் சேனலில். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு எக்காரணத்தை கொண்டும் அந்த வீடியோவை டெலீட் பண்ணுறதாகட்டும், பப்ளிக்ல டு அதாவது அன்லிஸ்ட்ல இருந்து ப்ரைவேட்ல இருந்து பப்ளிக்னு மாற்றலாம். ஆனால் பப்ளிக்கில் மாற்றினதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு அன்லிஸ்ட் ப்ரைவேட்டில் மாற்றாதீங்க. ஸோ சேனலில் அந்த வீடியோவும் டெலீட் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்கள் சேனலை பெரிய லெவலில் ஒரு பாதிப்புக்கு உண்டாக்கும். பெரிய சேனல்ஸில் இது ஈஸியாக ஃபேஸ் பண்ணி வந்துடுவாங்க. ஆனால் சின்ன சேனல்ஸ் இதை ஃபேஸ் பண்ணி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்காது. ஸோ ஒரு ஆடியன்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த தவறுகள் நீங்கள் பண்ணுறது மூலிமா ப்ரொஃபைல் பிக் சேஞ்ச் பண்ணுறது, சேனல் நேமு ஹேண்டில் மாற்றுறது, சேனலில் அந்த வீடியோ டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்கள் சேனல் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் ஒரு சிலர் உங்கள் வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, ஆனால் ரெகுலராக உங்கள் வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக யூடியூப் அனுப்பும். சப்ஸ்கிரைபே பண்ணாமல் உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் தவறுகள் பண்ணுறப்போ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாது. அவங்க உங்கள் சேனலை வேறு சேனல்னு நினச்சிக்குவாங்க.
அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணால் யூடியூப் வந்து நீங்கள் ஒரு ஃபேக்கான சேனல்னு கன்சிடர் பண்ணிடும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சின்ன விஷயத்தில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் எக்காரணத்தை கொண்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஒரு டைம் ப்ரொஃபைல் பிக் வச்சிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அதுதான். ஒரு சேனல் நேம் வச்சிங்கன்னா ஹேண்டில் வச்சிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அதுதான். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு டெலீட் பண்ணாதீங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத சூழலுக்கு அன்லிஸ்ட் ப்ரைவேட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூடியூப் சம்மந்தப்பட்ட சில அப்டேட்ஸு, புது யூடியூபர் செய்யக்கூடிய தவறுகள் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள்.